ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்திலேருந்து நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தேஸ்வரர் ஆனந்தவல்லியுடைய ஆலயத்தில் சிறப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா திருக்கண்டலம் என்ற ஊரில் இருக்குது இந்த ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவநந்தீஸ்வரர் இறைவனை வீற்றிருக்கிறாரு. இந்த கோயில் எங்கே சென்னையிலேருந்து 32 கிலோமீட்டர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த தலைவிருட்சம் பார்த்தீங்கன்னா கள்ளி மரம் கலவிருட்சம். இது தேவார பாடல் பெற்ற கோவில். இது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்பர், சுந்தரர், சம்பந்தர், சேக்கிழார், சூரிய பகவான் எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. இன்னொன்று இங்கே என்ன சிறப்பு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர விநாயகர் மனவாழ்வு அருளும் பெருமாளை இங்கே பக்தர் அழைக்கிறாங்க. இங்கே இறைவன் சிவநந்தீஸ்வரர், இறைவி ஆனந்தவல்லீஸ்வரர். இங்கே பார்த்தீங்கன்னா நீள் வடிவ சதுர ஆவுடையார் கொண்ட லிங்கம் திருமணி இங்கே இருக்குது. இங்கே தேவார பாடல் பெற்ற 18ஆம் தலைவர் இருக்குது. இங்கே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக சுயரூப லிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. வரலாறு இங்கே என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா குசஸ்தலை ஆற்று கரை ஓரமாக இருக்குது. இந்த குசஸ்தலை ஆற்று பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா புராணத்தின்படி ராமுடைய 2 மகன்கிறாங்க, லவா, குஷா. இந்த 2 பேரும் திருக்கல்லி அருகே உள்ள சிவபுரி என்ற கிராமத்தில் வாழறாங்க. அப்படி வாழும்போது குஷா தினமும் இந்த நதிக்கரையில் நீராட்டி அங்கே அருகில் இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார். இதனால் ராமனுடைய மகன் லவா வாழ்ந்ததால் இங்கே கொசஸ்தலை என்ற பேர் அவருடைய பேரே லவா குஷான்றக்களே அந்த பேரில் இந்த ஆற்றுக்கு பேர் வந்துருச்சு. இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னாக்கா பிறங்கி முனிவர் சிவபெருமான் வணங்குவார். வணங்குறதால பார்வைக்கு மிகுந்த கோபம் அடைகிறாங்க. அப்படி கோபம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா அதை சரி செய்தாக என்னப்பட்டு சிவபெருமான் சமாதானம் செய்தாக சக்தி தட்சிணாமூர்த்தியை இங்கே காட்சியளிக்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு சக்தி தட்சிணாமூர்த்தியாக பிறங்கி முனிக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த ஆலயத்தை தான் சிவன் பார்த்தீங்கன்னா அமுத கலசை கையில் எதுவுமே நிற்பார். இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியர் திருமண கோலத்தில் காட்சியளிச்ச இடம் இந்த கோயில் தான். எப்படி சொன்னீங்க, சிவபெருமானுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. திருமணத்தை காணதுக்கு தேவர்கள், முனிகள், ரிஷிகள், மக்கள் எல்லாரும் வடக்கு நோக்கி போயிடறாங்க. கைலாயத்தை நோக்கி போகும்போது எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதால நிலப்பரப்பு சமநிலை இழக்குது. அப்படி சமநிலை இழக்கும்போது தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் முறையிடுறாங்க, ஐயன் எல்லாரும் இங்கே வரதால நிலப்பரப்பு சமநிலை இழக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது யார் சரி பண்ண சொன்னேன், சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அகத்தியரை கூப்பிட்றாரு. அகத்தியரை கூப்பிட்டு நீ தெற்க போயிட்டு நிலத்தை சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அகத்தியர் என்ன சொல்கிறாங்க, ஐயனை நானும் உங்கள் திருமண குலத்தை பார்க்க ஆவலை வந்தேன், எனக்கு அந்த காட்சி கிடைக்கலாம் எப்படிங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு அகத்தியர்கிட்ட, நீ தெற்க போக, நீ எங்கே நினைக்கிறியோ அங்கே நான் உனக்கு மனக்கோலத்தில் காட்சி அளிக்கிறேன்னு சொல்லி வரத்தை கூறாரு. அப்படி சொல்லும்போது அகத்தியர் அங்கே திருக்கண்டலம் அங்கே இருக்கிற சிவபெருமானை வாங்கிட்டு இரவு தூங்குறாரு. தூங்கும்போது சிவபெருமான் அகத்தியர் கனவுல காட்சியளிக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய மனக்கோலத்திலையும் காட்சியளிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோமகஸ்தராவும் காட்சியளிக்கிறார். இந்த காட்சியளிச்சவனே அகத்தியர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான்ட்டு இன்னொரு வார்த்தை கேட்குறாரு, ஐயனே எனக்கு நீ கொடுத்து நீங்கள் வாக்கை காப்பாற்றிட்டீங்க, அதேமாதிரி உங்களை இந்த ஆலயத்தில் தேடி வணங்குறவங்களுக்கும் இதுமாரி எப்பவும் ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கணும் சொல்லி சிவபெருமான்ட்டு அகத்தியர் கேட்குறாரு. சிவபெருமான் கேட்டோடனே சிவபெருமான் பக்தர் கேட்டது இல்லைன்னு சொல்லுவார். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அகத்தியர் கேட்டபடி இந்த ஆலயத்துக்கு என்னை தேடி வணங்குறவருக்கு எல்லா சகல ஆனந்தத்தையும் கொடுப்பதாக உறுதியளிக்கிறாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயம் அந்த ஆனந்தவல்லீஸ்வராகிய சிவநந்தீஸ்வரர். இந்த ஆலயத்துக்கு தவிர்க்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி ஆனந்தத்தை, வாழ்க்கையில் ஆனந்தம், சந்தோஷம், இன்பத்தை பெற்று இன்பமுற வாழுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.